हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 69. அகம் புராபவம் கஷ்சித் கந்தர்வ உபபர்ஹன நாம்னாதீதே மகாகல்பே கந்தர்வானாம் சுசம்மத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அகம் நானே, புறா முன்பு, அபவம் இருந்தேன், கஷ்சித் கந்தர்வலோகவாசியாக, உபபர்ஹனன் நாம்னா என்ற பெயருடன், அதீதே மிக நீண்ட காலத்திற்கு முன்பு, மகாகல்பே மகாகல்பம் என்ற பிரம்மாவின் ஒரு வாழ்நாளில், கந்தர்வானாம் கந்தர்வர்களுக்கிடையில், சுசம்மத மிகவும் மரியாதைக்குரியவனாக. டிரான்ஸ்லேஷன். மிக நீண்ட காலத்திற்கு முன்பு வேறொரு மகா கல்பத்தில் பிரம்மாவின் யுகத்தில் நான் உபபர்ஹனன் என்ற கந்தர்வனாக இருந்தேன். மற்ற கந்தர்வர்களால் நான் மிகவும் மதிக்கப்பட்டேன். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஸ்ரீல நாரத முனிவர் தமது கடந்த கால வாழ்விலிருந்து அனுபவபூர்வமான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். முன்பு பிரம்மதேவரின் முந்திய வாழ்நாளில் நாரத முனிவர் கந்தர்வலோக வாசிகளுள் ஒருவராக இருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எதன் வாசிகள் பேரழகு மிக்கவர்களாகவும் சிறந்த பாடகர்களாகவும் விளங்குகிறார்களோ அந்த கந்தர்வலோகத்திலுள்ள தனது உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ச்சியடைந்து ஒரு சூத்திரனின் நிலையை நாரதர் அடைந்தார். இது பின்னர் விவரிக்கப்படும். இருந்தாலும் பக்தர்களுடனான அவரது சகவாசத்தின் காரணத்தால் கந்தர்வலோகத்தில் இருந்ததை விட அதிக பாக்கியசாலி ஆனார். ஒரு சூத்ரன் ஆகும்படி பிரஜாபதிகளால் சபிக்கப்பட்ட போதிலும் அடுத்த பிறவியில் அவர் பிரம்மதேவரின் மகனாக பிறந்தார். மகாகல்பே என்ற சொல் ஸ்ரீல மத்வாச்சாரியாரால் அதீத பிரம்ம கல்பே என்று விவரிக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளை கொண்ட ஒரு வாழ்க்கையின் முடிவில் பிரம்மா மரணமடைகிறார். பிரம்மாவின் ஒரு பகல் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8ஆம் அத்தியாயம் 17வது பதத்தில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சகஸ்ராந்தாம் தே அஹோராத்திர விதோ ஜனக. மனித கணக்குப்படி 1000 யுகங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவருடைய ஒரு இரவும் அதே கால அளவான 1000 யுகங்கள் சேர்ந்ததாகும். இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த சம்பவங்களையும் நினைவு கூற முடியும். அவ்வாறே நாரத முனிவரை போன்ற ஒரு தூய பக்தரால் கூட கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த தனது கடந்த கால வாழ்வின் சம்பவங்களை நினைவு கூற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 69 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரிபோல்.